Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. குற்றாலம் மெயினருவியில் இன்றுடன் 7வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை நீடிக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ராஜன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜன். நேற்றைய தினம் கூட ஆடி அமாவாசையை முன்னிட்டு பக்தர்கள் அனைவரும் முக்கிய அருவிகளில் குளிப்பதற்கோ இல்லாவிடில் தர்ப்பணம் செய்வதற்கோ அனுமதி வழங்கப்படாத நிலையில் தற்போது மெயினருவியில் தடை நீடிக்கிறது. பிற அருவிகளினுடைய நிலை என்னவாக இருக்கிறது? அங்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறதா? விவரம். கனகதாரா, அதாவது தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வருகிறது. இதன் காரணமாக தென்காசி மாவட்டத்திலும் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளிலும் இடைவிடாத கனமழை என்பது தொடர்ந்து பெய்து வருகிறது. குறிப்பாக நேற்று இரவு முதல் அதிதீவிர கனமழை பெய்ததால் அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் என்பது ஆர்ப்பரித்து கொட்டி வருகிறது. அதாவது குறிப்பாக தென் தமிழகத்தில் ஒரு புகழ்வாய்ந்த சுற்றுலா தலமாக விளங்கி வருகிறது குற்றாலம். குற்றாலத்தை பொறுத்தவரை ஆண்டு முழுவதும் அருவியில் தண்ணீர் விழுந்தாலும் குறிப்பாக ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஆகிய 3 மாதங்கள் மட்டுமே சீசன் காலமாகும். இந்த காலங்களில் நாடெங்கிலும் இருந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இங்கு வந்து செல்வார்கள். தற்போது சீசன் என்பது குற்றாலத்தில் தொடங்கிய நாள் முதலிருந்து அனைத்து அருவிகளும் தண்ணீர் என்பது ஆர்ப்பரித்து கொட்டி வருகிறது. இந்த நிலையில் இன்றைய அனைத்து அருவிகளும் வெள்ளப்பெருக்கு என்பது குறையாதவாறு, அதாவது மெயின் அருவி மற்றும் பழைய குற்றாலம் 5 அருவியிலும் அது நீடித்து வருகிறது. இதன் காரணமாக மெயின் அருவியில் இன்றுடன் 7வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை என்பது நீடித்து வருகிறது. அதேபோல் 5 அருவி மற்றும் பழைய குற்றாலத்திலும் இன்றுடன் 4வது நாளாக தடை என்பது நீடித்து வருகிறது. இதனால் வெளியூர்களில் இருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் பெரும் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றனர். இதேபோல் தற்போது குற்றாலத்தில் சாரல் திருவிழா நடந்து வருவதால் வெளியூர்களில் இருந்து அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் இந்த குழு சீசனை ரசிப்பதற்காக பல்வேறு தரப்பட்ட மக்கள் குற்றாலத்தில் குவிந்து வருகின்றனர். ஆனால் தற்போது இவர்கள் இந்த வெள்ளப்பெருக்கின் காரணமாக அருவிகளில் குறிப்பாக இந்த 5 அருவி மற்றும் மெயின் அருவி, பழைய குற்றாலம் அருவிகளில் குளிக்க முடியாதால் ஒரு ஏமாற்றம் அடைந்தனர். தற்போது அந்த புலி அருவி மற்றும் சிற்றருவியில் மட்டும் ஓரமாக நின்று சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு சிற்றருவியில் வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. அதே போல் புலியருவியில் போலீசார் அனுமதி அளித்துள்ளனர். மேலும் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த மழையின் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள மாவட்டத்தில் உள்ள 2 அணைகள் முழு கொள்ளளவை எட்டி நிரம்பி வருகிறது. அதே போல் மேலும் 3 அணைகள் முழு கொள்ளளவை எட்டக்கூடிய நிலை என்பது ஏற்பட்டு வருகிறது. இதன் காரணமாக கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி மாவட்ட நிர்வாகம் சார்பில் கேட்டுக்கொண்டுள்ளனர். அதே போல் தமிழக கேரள எல்லை பகுதியில் அமைந்துள்ள பாலருவி, கும்பாருட்டி, மணலாறு உள்ளிட்ட அருவிகளிலும் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் அங்கு சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இது கேரள வனத்துறை தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் குற்றாலத்துக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் குளிக்க முடியாததால் அந்த அருவிகளுக்கு செல்வது வழக்கம். இதனால் இந்த அருவிக்கு ஏமாந்து செல்ல வேண்டாம் என்று கேரள வனத்துறை கேட்டுக்கொண்டுள்ளனர். மேலும் வரக்கூடிய நேரங்களில் மழை தென்காசி மாவட்டத்திற்கு இருக்கும் என்பதால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை என்பது நீடிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் வெளியூர்களில் இருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அருவியில் தூரமாக நின்று தங்களது செல்போனில் படம் எடுத்து சென்றவர் உள்ளனர். அருவியில் குளிக்க முடியாததால் இங்கு உள்ள வியாபாரிகள் அந்த சுற்றுலா பயணிகள் உடனடியாக புறப்பட்டு செல்வதால் இங்குள்ள வியாபாரம் பாதிக்கப்பட்டுள்ளதால் இங்குள்ள வியாபாரிகள் மிகுந்த கவலை அடைந்துள்ளனர். மேலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் மெல்லிய சாரல் மலை துளிகளுடன் ஒரு குளிர்ந்த காற்றுடன் ஒரு ரம்மியமான சூழல் நிலவி வருகிறது. கனகதாரா, தென்காசி குற்றாலத்தில் சிற்றருவி, புலியருவியில் குளிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கும் நிலையில் மெயின் அருவி, 5 அருவி போன்ற அருவிகளில் குளிப்பதற்கான தடை நீடிக்கிறது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜன்.